இமாம் புகாரி பொறந்த அதே சமர்கந்துல 170 இயர்ஸுக்கு பின்னாடி ஒரு அறிஞர் பிறந்தாரு. அவரோட பேரு தான் அபூ லைத் சமர்கந்தி ரஹ்மத்துல்லாஹ். இவங்க இமாம் புகாரிய போல ஹதீஸ் கிரந்தங்கள தொகுக்கலங்க. ஆனா குர்ஆனுக்கு விளக்க உரை எழுதுனாங்க. அதாங்க தஃப்சீர். அதோட பேரு தான் தஃப்சீர் பஹர் அல் உலூம். ஆனா இத அறிஞர்கள் குட்டியா தஃப்சீர் சமர்கந்துன்னு சொல்லுவாங்க. இந்த தஃப்சீருக்கு ஸ்பெஷல் என்னன்னா, இத எழுதின இமாம் அபூ லைத் அவங்களே தான். ஏன்னா ஃபிக்ஹ், சட்டம், அகீதா, உசூல், ஸுஹுத், ரிவாயத்துக்கள் என எல்லாத்துலயுமே இமாம் டோப்பரு. அதோட இவங்க ஒரு ஜட்ஜும் கூட. இவங்கள அறிவாளின்னு சொல்றத விட ஒரு அகாடமின்னு தாங்க சொல்லணும். இவங்க தஃப்சீர்ல ஒரு சூறாவ ஆரம்பிச்சு வசனம் வசனமா தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அரபு லாங்குவேஜோட நுணுக்கமான விளக்கங்கள், ஃபிக்ஹ் சட்ட ரீதியான கருத்துக்கள், அஸ்பாபுன் நுஸூல், ஒரு வசனம் இறங்குறதுக்கான ஹிஸ்டாரிக்கல் டைம்லைன், அதற்கான காரணங்கள் பத்தின ரிவாயத்துக்கள், சஹாபா தாபீன்கள் சொன்ன முக்கியமான வசனங்கள் என்ன எல்லாத்தையும் பிரிச்சு அழகா செதுக்கி இருக்காங்கன்னு தாங்க சொல்லணும். ஆனா இந்த தஃப்சீர் மேல ஒரு சின்ன விமர்சனமும் இருக்குது. அது என்னன்னா, இஸ்ராயேலியாத் சரிபார்க்காத கதைகளும் கலந்திருக்குன்னு. ஆனா இத நம்மால பிரிச்சு பார்க்கலாம். அதோட இமாம் அவங்க இதுல ஒரு தகவலுக்கான ரிவாயத் செயினுக்கு பெருசா முக்கியத்துவம் தரல. ஏன்னா மதரசாக்கள், பள்ளிவாசல்கள்னு எல்லா இடத்துலயும் படிக்கப்படணும், பயணங்கள்ல சுமந்து செல்லப்படணும்ன்றதுனால தகவலுக்கே இமாம் அவங்க அதிக முக்கியத்துவம் தந்தாங்க. இமாம் அவங்களோட நல்ல நிய்யத்த போலவே பல நூற்றாண்டுகளுக்கு இவங்களோட தஃப்சீர் மத்திய ஆசியா ரீஜன்ல துருக்கி, ஈரான்னு பல இடங்களையும் கற்பிக்கப்பட்டது. பின்னால வந்த முஃபஸ்ஸிரீன்கள் கூட இந்த தஃப்சீர ஆதாரமாக எடுக்கும் அளவுக்கு யுகம் யுகமான விருட்சத்துக்கான விதைய அப்பவே அமைதியா நாட்டிட்டாங்க. இதோட 3 வால்யூம்கள் பல பப்ளிஷர்ஸ் மூலமா இன்னைக்கும் பிரிண்ட்ல தாங்க இருக்கு. இதுதான் அரபு பாஷை நேட்டிவ் இல்லாத ஒரு ஜட்ஜு இஸ்லாமிய ஹிஸ்டரியிலேயே முதலாவது எழுதின தஃப்சீரோட ஷோர்ட் ஹிஸ்டரி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.